வணக்க நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எதிரியை பித்தனாக்கும் மை. அடுத்ததாக தெய்வம் பேய் பிசாசு பார்க்கும் மை. இந்த தெய்வம் பேய் பிசாசு பார்க்கும் மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மையை நீங்கள் உரிய முறையில் பயன்படுத்தினா கைலாய தோற்றமே தெரியும். அப்படி ஒரு அற்புதமான மை தான் இது. முதல்ல நாம் எதிரியை பித்தனாக்கக்கூடிய மையை பற்றி பார்ப்போம். இந்த மைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன, அதை எப்படி செய்கிறதுங்கிறத ரொம்ப தெளிவாக விரிவாக பார்ப்போம். ஏன்னா யாருடைய வாழ்க்கையிலும் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. உங்களுக்கு எல்லா வகையிலையும் துன்பத்தை கொடுத்து உங்களை நிர்மூலமாக்கி கொண்டு இருக்கின்ற எதிரிகளை வீழ்த்துவதற்காக தான், அதாவது பித்தனாக்கணும், அவங்கள பேதலிக்க செய்யணும். அதுக்காக தான் இந்த மை பிரயோக முறை. இதுக்கு தேவையான பொருட்கள் ஊமத்தை செடியினுடைய வேர், அதோடைய விதை, இது ரெண்டுத்தையும் எடுத்து மண் பாண்டத்தில் இட்டு குழித்த இலம் இறக்கி எடுத்துங்க. குழித்த இலம் எப்படி இறக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் மாந்திரிகம் படிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க, அதனால எல்லாம் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்ததாக இந்த குழித்த இலத்தோட காராம்பசுவின் பால் விட்டு அரைக்கணும். அதாவது காராம்பசுனுடைய நெய் கிடையாது, காராம்பசுனுடைய பால். நீங்கள் எந்த பசுனுடைய பால் வேணாலும் விட்டு செஞ்சிடலான்னு நினைக்காதீங்க. தயவு செய்து அது வேலை செய்யாது. காராம்பசு தேடி போய் தான் நீங்கள் இது பண்ணி ஆகணும். தேடுதல் இருந்தால் மட்டும்தான் எந்த துறையிலையும் நீங்கள் சாதிக்க முடியும். இப்போ குடி தைலத்தை காராம்பசுனுடைய பால் விட்டு அரைச்சி எடுத்து ஒரு பீங்கான் பாத்திரத்தில் வச்சு சூரிய ஒளியில் நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா அது மை போல் ஆகும், மை ஆகிடும். அதை அப்படியே வழித்து எடுத்து சிமெண்ட்டில் பத்திரப்படுத்தி வச்சிங்க. இப்போ இதை நீங்கள் பிரயோகப்படுத்தணும். உங்களுக்கு தொடர்ச்சியான கடுமையான துன்பங்களை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. கொஞ்சோண்டு மை எடுத்து அவங்களோட சட்டையிலையோ இல்லை மேலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தடவி விட்டிங்கன்னா போதும். அவங்க என்ன தடவுன அடுத்த வினாடியிலிருந்து பேய் போல் அலைவார்கள், பிணம் போல் விரைத்து நிற்பார்கள். பேய் போல் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தா விரைச்சி அப்படியே நிற்பாங்க. நிறைய பேர் புத்தி பேதலிச்சு நடந்துக்கிட்டே இருப்பாங்க, அசையாமல் அப்படியே இரும்பு கம்பி மாரி நிற்பாங்க. நானே பார்த்துருக்கேன் அதெல்லாம். சரிங்களா? விரைத்து நிற்பார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்கள திரும்ப பழைய நிலைக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மை தடவிருக்க இடத்த தண்ணீரால் துடைத்து சுத்தமாக கழுவுனீங்கன்னா பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. இது ஒரு அற்புதமான சித்து மை தான் இது. சரிங்களா? இதை நான் சொன்ன முறையில் செய்து பயன்படுங்கள். அடுத்ததாக தெய்வம் பூத பிசாசுகளை பார்க்கும் மை. அதாவது இது கொஞ்சம் தேடுதல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், ஆனால் சிறப்பாக வேலை செய்யும். ஊமத்தம் சமூலம்னா உங்களுக்கு தெரியும். ஊமத்த செடியினுடைய வேரிலிருந்து பூ, காய், பிஞ்சு, விதை எல்லாமே சேர்த்தது தான் சமூலம். இதை அப்படி துண்டாக நறுக்கி மண் பாண்டத்திலிட்டு சவுக்காரம், நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். முன்னாடிலாம் துணி சோப்பு போட மாட்டாங்க, சவுக்காரம் தான் போடுவாங்க. இப்போ தான் டிடர்ஜென்ட் இந்த இதெல்லாம் வந்துருச்சு. அந்த சவுக்காரம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை கூட சேர்த்து குழித்தைலம் இறக்கணும். அதாவது மண்பாண்டத்தில் போட்டு சவுக்காரம் சேர்த்து தான் நீங்கள் குழித்தைலம் இறக்கணும். இறக்கிட்டு இப்போது கடைசருக்கு தான் எல்லாமே. அரிதாரம் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கெந்திப்பாடானம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கெவுரி, இந்த எல்லா சரக்கையும் சேர்த்து இதில் இந்த குடி தையத்தோட சேர்த்து மகேஸ்வரிக்கு ஒரு பூஜை செஞ்சுட்டு கல்வத்தில் இட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். மைபதமாக ஆட்டி எடுத்துக்கிட்டு மீண்டும் முன் சொன்ன தைலம் கூட்டி, அதாவது அந்த அரைச்சி வச்சுருக்கீங்கள, இது கூட என்ன பண்ணுறோன்னா ஐங்கோட தைலத்தை திரும்ப சேர்க்கணும். சேர்த்து நீங்கள் பீங்கான் தாழியில் வைத்து, பீங்கான் பாத்திரம் கிடையாது, தாழி, அதாவது ஒரு ஜாடி மாதிரி இருக்கணும், அதில் வைத்து சூரிய ஒளியில் வச்சிடணும். வச்சுட்டு அது அந்த மை பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கண்ணில் தீட்டு கொண்டு பார்க்க கைலாய காட்சி தோன்றும். ஒரு மனிதனுக்கு இதை விட என்னங்க இருக்குது? இறைவனை காணணுங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பம். பிறந்ததுக்கான பலனே அதான். ஏன்னா மனித பிறவியில் தான் இறைவனை நேருக்கு நேராக தரிசிக்க முடியும். அதுக்காக தான் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறான். கைலாய தோற்றமே உங்களுக்கு தெரியும். அடுத்தது லலாடத்தில் இட்டு பார்க்க, இதுதான் சூட்சுமம்.
இந்த லலாடம் என்பது மாந்திரிகவாதினா அந்த சூட்சும வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நெற்றின்னு அர்த்தம், புருவ மத்தின்னு அர்த்தம். லலாட லலாடத்தில் இட்டு பார்க்க விண்ணும் மண்ணும் வரத்தின் வீடும். அதாவது அந்த பரலோகத்தில் வீடு இருக்குன்னு சொல்கிறாங்களே, இறைவனுக்கான வீடு. விண்ணும் மண்ணும் வரத்தின் வீடும் மற்றும் பேய் பூதங்கள் அனைத்தும் கண்முன்னே தோன்றும். இது ஒரு சிறப்பான மை. இதில் பெரிய விஷயம், பெரிய தேடுதல்லாம் உங்களுக்கு கிடையாது. எல்லாமே எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நீங்கள் சேகாரம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, காராம்பஸை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த எதிரியை பித்தனாக்கக்கூடிய மையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். சரிங்களா? அதுதான் சேகாரம். நீங்கள் மையெல்லாம் ரெடி பண்ணி சரி பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப போயிட்டு காராம்பஸை தேடிட்டு கிடந்தாக்க அது சரியாகாது. சரிங்களா? இந்த மையை செய்து பயன்பெறுங்கள், மிகவும் சிறப்பாக வேலை செய்யும். இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறை தான் இது. இதை தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் இந்த எதிரியை பித்தனாக்கக்கூடிய மையெல்லாம் அவங்க பிரயோகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் தெய்வம் பேய் பிசாசு பார்க்கும் மை, இந்த மை இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு அற்புதமான மை. அதாவது இந்த மையை நீங்கள் யாருக்கு தடவி விட்டாலும் இந்த காட்சிகள் தெரியும். சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான மை இது. இறைவனை பார்க்குறதுக்காக தான் எத்தனையோ ஆண்டுகள் கடுந்தவம்லாம் இருக்காங்க. இது இலகுவாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சித்து வேலை செய்யக்கூடிய மை தான் இது. செய்து பயன்பெறுங்கள். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.